எனக்கு டிசைன் தைக்கவே தெரியாது, எனக்கு டிசைன் வரவே வராது அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்கள்? அப்படின்னாலும் இந்த டிசைனை நீங்கள் ஈஸியாக தைச்சிடலாம். இப்போ தான் புதுசாக எனக்கு ப்ளவுஸ் தைக்க மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த டிசைனை தைச்சிடலாம். இந்த டிசைன் அவ்வளோ ஈஸியாக இருக்கும். கொஞ்ச நேரம் உங்கள் நேரத்தை செலவு பண்ணி இந்த வீடியோவை பார்க்குறதுல அவ்வளோ ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு இது ஒரு ஒர்த்தான வீடியோவாக இருக்குன்றதுல எனக்கு 100% கேரண்டி. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ப்ளவுஸே நான் தைக்க கற்றுக்கிறேன், ப்ளவுஸ் இப்போ தான் தைக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிசைனை நீங்கள் ஈஸியாக வச்சிடலாம். உங்கள் ப்ளவுஸுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சிம்பிளாக ஈஸியாகவும் வச்சிடலாம், சிம்பிளாகவும் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப அதிகமாக செலவும் ஆகாது. ஈஸியாக செஞ்சுட்டு நீங்கள் காசும் கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கலாம். உங்களுக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும், போட்டுக்கிறவங்களுக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஒரு கிராண்ட் டிசைன் மாதிரி தெரியும். ஆனால் நம்ம வைக்கிறது என்னவோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வைக்க போகிறோம். இந்த வீடியோவை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கிறேன், இருந்தாலும் இது கொஞ்சம் சிம்பிள் வீடியோ தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை எனக்கு புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கூட நீங்கள் யூடியூப்லேயே செட்டிங்ஸ் போனீங்கன்னா ஸ்லோ வரும். ஸ்லோ வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இல்லை பரவாயில்ல எனக்கு பார்க்கும்போதே நல்லா புரியுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் இப்படியே ஃபாஸ்ட்டாகவே பார்க்கலாம். இது நல்லாவே உங்களுக்கு புரியும். இந்த டிசைன் வந்து நெக்குக்கு நான் இப்படி தான் வைக்கணும், இப்படி தான் செய்யணும் அப்படின்லாம் நான் சொல்லலை. நான் இந்த டிசைன் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த டிசைனில் வேணுமோ, நெக்கு வந்து ரவுண்டில் வேணுமா, இல்லை பாக்ஸில் வேணுமா, இல்லை இந்த டிசைனில் வேணுமா, இல்லை ஸ்டார் ஷேப்பில் வேணுமா, உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு மெயின் பீஸு எப்பயுமே கட் பண்ணிக்க மாட்டேன். மெயின் கிளாத்தை லைனிங் கிளாத் மட்டும்தான் நான் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துப்பேன். மெயின் கிளாத்தை நான் கட் பண்ணி எடுக்க மாட்டேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் தெளிவாகவே பார்த்துக்கோங்க. கேன்வாஸ் நம்மளுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோவுக்கு மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஃபுல்லாக வந்துட்டு கேன்வாஸ் வைக்க போகிறதில்ல. எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் கேன்வாஸ் எடுத்துக்கிட்டேன். கேன்வாஸ் கீழே போட்டுக்கோங்க. அப்புறம் கேன்வாஸ் பக்கம் உள்பக்கமாக இருக்கிற மாதிரி, அதாவது ராங் சைடு இருக்கிற மாதிரி கேன்வாஸ் பக்கம் மேலே ரைட் சைடு இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. மேலே வந்துட்டு நம்ம மெயின் பக்கம் மேலே வரணும். உங்களுக்கு புரியுதுங்களா? மெயினாக நம்ம ப்ளவுஸ் மேலே தெரியுது இல்லையா, அந்த பக்கம் மேலே வரணும். மிஷின் அந்த கேன்வாஸ் மேலே இருக்கிறது உள்பக்கமாக இருக்கணும். அது மேலே லைனிங்கை போட்டு நம்ம பின் பண்ணிக்கலாம். குண்டூசி சொருவிக்கலாம். குண்டூசி சொருவிட்டு நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த ஷேப்பில், அந்த நெக் ஷேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் இப்போ ஃபுல்லாக குண்டூசி சொருவிட்டேன். உங்களுக்கு இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒன்றும் தப்பு இல்லை. நான் என்னோடய பழைய வீடியோவில் நிறையா வந்துட்டு போட்டிருப்பேன், இந்த கேன்வாஸை போட்டு நெக் ஷேப் எப்படி திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். இல்லைனாலும் இப்படியே பார்த்தாவே உங்களுக்கு தெளிவாகவே புரியும். பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே கேன்வாஸ் கீழே போட்டு மேலே மெயின் பீஸ் போட்டு அப்படியே தைச்சி நம்ம திருப்பிக்க போகிறோம். இப்போ கேன்வாஸ் நம்ம வந்து ஷேப்பாக கட் பண்ணணும், நெக் ஷேப் கட் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மெயின் கிளாத்தையும் கேன்வாஸையும் சேர்ந்த மாதிரி அந்த லைனிங் பீஸோடு சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக அங்கங்கே நேச்சு போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் கட் கொடுத்தா தான் நம்மளுக்கு திருப்புறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக வரும். நீங்கள் கட் கொடுக்காமல் அப்படியே திருப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக வரும். நான் பின்பக்கமும் சேர்ந்த மாதிரி இதுக்கு அடிச்சுக்கிறேன். அவ்வளோதான், பாட்டமும் அடிச்சாச்சு. இப்போது நம்ம இந்த சைடில் இருக்க அந்த கேன்வாஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு இவ்வளோ மட்டும் இருந்தால் போதும். நெக்குக்கு ஒரு 2 இன்ச்சு மட்டும் இருந்தால் போதும். மற்றதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அது நகருமா சுருட்டுமா அப்படின்லாம் கேட்காதீங்க. அது சுருளவே சுருளாது. நான் எவ்வளோ பேருக்கு தைச்சி கொடுத்துருக்குறேன், யாருமே எந்த ஒரு குறையும் சொன்னதில்லை, எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்ததில்லை. அந்த பிரச்சனை நம்மளுக்கு வரவே வராது. அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐரன் பண்ணி போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களது கூட சுருண்டுக்கும். 4 பட தண்ணி பட்டுதுன்னா சுருளும். ஆனால் இது அப்படிலாம் ஆகாது. ஏன்னா கேன்வாஸ் அந்த மாதிரி நல்லா இருக்குது. பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லா சைடும் வந்து திருப்பணும் இல்லைங்களா, அந்த சைடு ஃபுல்லாகவே ஓரமாக தையல் அடிச்சுட்டு வந்துடலாம். இந்த ஓரமாக தையல் அடிக்கிறது வந்து கினாரின்னு சொல்லுவோம்.
அப்புறம் இது பாட்டமில் அடிக்கிறது. அப்படியே லைனிங்கையும் சேர்த்தாப்புல அடிச்சுட்டு கீழேயும் அடிச்சுக்கலாம். நம்ம கீழே அடிக்கும்போது நல்லா பார்த்துக்கோங்க, அந்த லைனிங் பீஸ் கீழ் பக்கமாக போகாத அளவுக்கு நீங்கள் திருப்பி அடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரே வேலையாக எல்லாமே முடிஞ்சுது. அவ்வளோதான். இவ்வளோ தான் ஆர்டினரி ப்ளவுஸ் நம்ம செய்வோம். இவ்வளோ வந்துட்டு என்ன இதில் கேன்வாஸ் எக்ஸ்ட்ரா வந்து செஞ்சுருக்குறோம். இல்லையா உங்கள்கிட்ட கேன்வாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வைக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. இந்த ப்ளவுஸ் வந்துட்டு நீங்கள் கேன்வாஸ் இல்லாமல் செய்யலாம். நான் வந்துட்டு கேன்வாஸ் வச்சுருக்கிறேன். சொல்லப்போனால் வீடியோவுக்கு நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக நான் கேன்வாஸ் வச்சுருக்கிறேன். மற்றபடி கேன்வாஸ் இல்லாமலும் இந்த ப்ளவுஸை செய்யலாம். ஈஸியாக கேன்வாஸ் இல்லாமல் செஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அடித்து எடுத்துக்கிட்டாச்சு. நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் மார்க் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நான் ஒரு சைடு மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு சைடு அப்படியே தட்டி எடுத்துக்கிட்டேன். அதே கலரு அந்த ஒயிட்டு வந்துட்டு எப்படி விழுது இல்லையா, அது போதும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே உள்ளே கவர் ஆகிற சைடு ஃபஸ்ட்டு வச்சு எடுத்துக்கலாம். நான் உள் பக்கமாக வச்சு எடுத்துக்கிறேன். இந்த ஷேப்பில் சிங்கிளாக வச்சா இது கொஞ்சம் நல்லா தெரியல, அதனால் நான் டபுளாக வச்சு எடுத்துக்கிறேன். இதை தையல் அடிக்கிறப்போ மிஷின்லேருந்து துணி எடுத்து அடிக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அப்படியே மிஷின்லேருந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி அடிங்க. அப்படி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நேரம் கொஞ்சம் மிச்சமாகும். நேரம் மிச்சமாகிறத பற்றி நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இது வந்துட்டு மிஷின்லேருந்து துணி எடுக்காமல் நம்ம செஞ்சோம். முடிஞ்ச வரைக்கும் இப்போ எல்லா விஷயத்துக்கும் இல்லை, ஒரு சில விஷயத்துக்கு மிஷின்லேருந்து துணி எடுக்காமையே நம்ம செய்யலாம். அப்படி செய்கிறப்போ நம்மளுக்கு நேரம் கொஞ்சம் மிச்சமாகும். அடுத்தது இப்போ சைடில் வச்சு அடிச்சுக்கலாம். இது இப்போது அந்த உள்ளே இருக்க அந்த பீஸ் வந்துட்டு கவராக வர மாதிரி நம்ம வச்சு எடுத்துக்கலாம். அந்த ஏற்கனவே கொடுத்த லேஸ் வந்து அது கவர் ஆகிடணும். இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா இது ஃபாஸ்ட் பண்ணிட்டாலும் உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ அடுத்தது வைக்கிற லேஸ் பக்கத்துலேயே வைக்கிறேன், ஒட்டனாப்லேயே. இது கொஞ்சம் தள்ளி வைக்கல. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சைடு வச்சு இப்போ இன்னொரு சைடு வச்சு எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் லேஸ் வச்சு அடித்து திருப்பிக்கிட்டிங்கன்னா இது எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் வைக்கலாம். ரவுண்டு ஃபுல் ரவுண்ட்லேயும் வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம், இல்லை பாக்ஸ் ஷேப்பில் வைக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வச்சு எடுத்துக்கலாம். அப்படி வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும். அதோட கான்ட்ராஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு லுக்காக இருக்கும். இந்த ப்ளவுஸுக்கு செம லுக்காக இருந்துச்சு. கஸ்டமர் வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு கஸ்டமரோட ப்ளவுஸ் தான். எனக்கு காசு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், ஆனால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வச்சு நான் அடித்து கொடுத்தேன். அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னை எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது, ஆனால் காசும் கம்மியாக இருக்குது இல்லையா, அதிகம் செலவு பண்ணி நம்ம செய்கிறதுக்குன்னா இது செலவு இல்லாமல் ஈஸியாக போயிடுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஆகிடுச்சு. நான் இன்னொரு லைன் கொடுக்கலாமான்னு பார்த்தேன், அது கொடுத்தா கொஞ்சம் ஓவர் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரி வேண்டாம், அதை அப்படியே நிறுத்திக்கலாம் சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஒரே ஒரு லைனோடு முடிச்சுக்கிட்டேன். இந்த ப்ளவுஸ் இப்போது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இது கஸ்டமருக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி ஆகிடுச்சு. கொஞ்சம் கிராண்ட் லுக்கும் கொடுத்துச்சு, பத்தாததுக்கு பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. சாரீ வந்துட்டு எல்லோ கலரு, அதனால தான் நான் வந்து இதில் எல்லோ கலர் லேஸ் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எந்த கலரில் கொடுக்கணுன்னு தோணுதோ அப்படி கொடுத்துக்கோங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் ஒட்டிக்கிட்டேன். பார்க்குறதுக்கு செம்ம லுக்கு கொடுத்துச்சு. இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி சூப்பர் வீடியோவுக்காக வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும்.